1981 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நீங்க 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் அன்லிமிட்டடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஏர் பாஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா 6 வருஷம் கழிச்சு 1987 ஸ்டீவ்ங்கிற இந்த மனுஷன் அந்த ஏர் பாஸ் வாங்கி கடைசில என்ன பண்ணாரு தெரியுமா? காலையில சாப்பிடறதுக்காக அமெரிக்கால இருந்து பிரான்சுக்கும், மதிய சாப்பாட்டுக்காக பிரான்ஸ்ல இருந்து லண்டனுக்கும், கடைசில நைட்டு சாப்பாடுக்காக அமெரிக்காக்கே திரும்பி போறது அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு போய் சூரிய உதயத்தை பாக்குறது, புது புது நாடுகளுக்கு போய் புது புது உணவுகளை சாப்பிடுறது, ஒரு நாளும் ஒவ்வொரு நாட்டோட உலக அதிசயத்தை சுத்தி பாக்குறது அப்படின்னு அடிக்கடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பாஸ் கூட ஃப்ரீ கம்பைன்ட் பாஸ் வேற கொடுத்ததுனால போற இடத்துக்குலாம் தன் குடும்பத்தையும் ஏர்போர்ட்ல பாக்குற புது புது நபர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டிட்டு போயிருக்காருங்க அந்த மனுஷன். இப்படி எக்கச்சக்க பிளைட் டிக்கெட்டை புக் பண்ணி வெறும் 20 வருஷத்துல 10,000 தடவை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போன இந்த மனுஷனை 2005 இவரோட ஏர் பாஸ கேன்சல் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த பாச வாங்குறவங்க 2 கோடி ரூபாய் செலவாக்குற அளவுக்கு டிராவல் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் இது லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்டீவ்ங்கிற இந்த மனுஷன் வாழ்க்கை முழுக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு 151 கோடி ரூபாய் செலவாக்குற அளவுக்கு.